அன்பிற்குரியவர்களே, நன்றாய் கவனியுங்கள். இந்த நடு இரவு ஜபம் நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவர்கள் குடும்ப வாழ்க்கையில், அவர்களுடைய ஜீவிதத்திலே, கல்வியிலே, ஞானத்திலே, அல்லது அவர்கள் செய்கிற வேலைகளிலே மகா பெரிய பாதுகாப்பையும் மறுமலர்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிசாசு கொண்டு வருகிற எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து இந்த நடு சாமத்திலே நாம் செய்கிற இந்த பிரார்த்தனை வல்லமையானதாய், எல்லா பிசாசானவன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களிலும் இருந்து, எல்லா விதமான தீமையான காரியங்களிலும் இருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் குடும்பங்களை கெடுப்பதற்காய், பிள்ளைகளை கொடுப்பதற்காய், பிரத்யேகமாய் உங்கள் பிள்ளைகளினால், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களினால் உங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இல்லாது போகும்படியாய் பிசாசு செய்கிற பல்வேறு சதி சூனியங்களில் இருந்து இந்த நடு இரவு ஜபம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். எந்த விதத்திலும் ஏனையா என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், ஏன் இப்படி நடக்கிறார்கள், ஏன் என் காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் நடக்கிறது என்று பல்வேறு காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி போனீர்களே, இன்று இந்த இரவிலே, இன்று இந்த நடு சாமங்களிலே எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திர சூனியங்கள், மனிதர்களால், மந்திர சூனியங்களால், எல்லா விதமான சதி சூனியங்களால் செய்யப்படுகிற எல்லா தந்திரமான காரியங்களிலும் இருந்து இந்த நடு இரவு ஜபம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும். ஓ குளோரி! என்ன நடக்க போகிறது என்று பாருங்கள். ஓ, உங்கள் இளமை பருவத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய இளமை பருவத்தை, நல்ல வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை, அமைதியாய் போய்கொண்டிருந்த அவர்களுடைய எல்லா திருமண வாழ்க்கையையும், வேலை மற்றும் படிப்பு காரியங்களிலே, ஜீவிதங்களிலே, எதிர்கால வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசின் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நிர்மூலமாக்குகிற இந்த வல்லமையான ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஐயா, என்ன செய்யலாம்? சூழ்நிலைகள் இப்படியாய் போகிறதே. பல காலமாய் காத்திருந்தும் என் மகனுக்கு, என் மகளுக்கு ஒரு காரியம் நடக்கவில்லையே. நாங்கள் நினைக்கிற காரியங்களிலே ஒரு வெற்றி வரவில்லையே. ஏன்? என்ன செய்தார்கள் எங்களுக்கு விரோதமாய்? என் பிள்ளை எடுக்கிற எந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லையே. என்ன நடந்தது அவனுக்கு விரோதமாய்? எங்களால் யூகிக்க முடியவில்லை, எங்களால் கிரகிக்க முடியவில்லை. ஏன் இத்தனை போராட்டங்கள், ஏன் இத்தனை அழிவுகள்? ஐயா, இப்படி ஒரு தவறான வழியிலே என் மகன் செல்லுவான் என்று, என் மகள் செல்லுவாள் என்று நாங்கள் நினைத்தே பார்க்கவில்லை. அவன் இப்படி என் மகன் நடப்பானா, அல்லது என் மகள் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா என்று எங்களால் நினைத்து பார்க்க முடியாத தாறுமாறான காரியங்கள் எங்கள் குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த தாறுமாறான வாழ்க்கை? கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த நடு இரவு, இந்த நடு ஜாமத்திலே நாம் செய்கிற பிரார்த்தனையிலே மகா பெரிய தெய்வத்தின் வல்லமை இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். என்னையா இப்படி நடந்தது, ஏனையா எப்படி நடந்தது என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்று அவை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு நாள், இன்று ஒரு விடுதலையின் நாள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று உங்கள் பிள்ளைகளை காக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வான தூதர்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் இறங்கி வரும்படியாய் இன்று இந்த ஜபம் பரலோக ராஜ்யத்தை நோக்குகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று இந்த இரவின் ஜபம் உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, என்ன சிக்கல்களிலே, சிரமங்களிலே இருந்தாலும் சரி, அவர்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாப்பார்கள். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். இந்த நல்ல செய்தியை கேட்க போகிறீர்கள். ஆமென். இந்த நல்ல செய்தியை அநேக சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதிருங்கள். அநேக சகோதர
சகோதர சகோதரிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இன்று நாம் ஜெபிக்கிற இந்த அற்புதமான மகிமையான ஜெபங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எந்த பிசாசின் கண்ணிகள் கட்டுகளிலே இருந்தாலும் சரி, யார் உங்கள் பிள்ளைகளை வசியமிட்டு அல்லது வசியங்களை போட்டு எங்கே பிடித்து கடத்தி கொண்டு போனாலும் சரி, ஏமாற்றி வஞ்சித்து அல்லது வசியங்களினால் நயவஞ்சகமான வார்த்தைகளினால் எங்கே பிடித்து கொண்டு போய் கொண்டிருந்தாலும் சரி, அங்கே ஒரு பரலோகத்தில் இருந்து ஒரு பரிசுத்த அக்கினி அவர்கள் மீது விழும். அந்த பேலியாளின் மக்களை சிதறடிக்கும். ஆமென். உங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்கிற, கெடுக்கிற, நாசமாக்க துடிக்கிற பிசாசு கூட்டங்கள் எல்லாம் அந்த பேலியாளின் மக்களோடு சிதறி ஓட போகிறது. இன்று அந்த அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். அந்த மகிமையான காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் தாறுமாறாய் சென்ற பிள்ளைகள் திரும்பி வந்து, அம்மா, ஐயா, நான் இப்படி தவறு செய்து விட்டேன், இனி இப்படி செய்ய மாட்டேன். தவறான வழியிலே சென்று விட்டேன், இனி நான் அப்படி செல்லுவதில்லை. தவறான நபர்களை, தவறான ஒருத்தியை, தவறான ஒருத்தரை நான் நேசித்து விட்டேன், இனி என் வாழ்க்கையிலே அதை மறந்து விடுகிறேன். இனி நான் அப்படி போவதில்லை, இனி இப்படி நடப்பதில்லை. இனி தாறுமாறான திரைப்படங்களையோ அல்லது தாறுமாறான காட்சிகளையோ விளையாட்டுகளையோ என் செல்ல தொலைபேசிகளிலே நான் செய்வதில்லை என்று சொல்லுகிற நல்ல நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய, உங்களை கனப்படுத்த வேண்டிய, உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டிய, உங்கள் எதிர்கால நம்பிக்கையாய் இருக்கிற, உங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாய் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகாதபடி, எங்கும் எதிலும் அழிந்து போகாதபடி, எங்கும் எங்கேயும் எந்த சிக்கலிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி அவர்களுக்காய் தீவிரமாய், அதி தீவிரமாய் ஜெபியுங்கள். இந்த ஊக்கமான நடு இரவு பிரார்த்தனை, இந்த ஊக்கமான நடு ஜாமங்களிலே நாம் செய்கிற ஜபம் எல்லா மந்திர சூனியங்களையும் அழிக்கும், எல்லா பிசாசின் வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொண்டு வரப்படுகிற, செய்யப்படுகிற எல்லா சதி சூனியத்தின் கட்டுகளையும் நொறுக்கிவிடும். ஆமென். என்ன சூழ்நிலையில் இருந்தால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தொடர்ந்து இந்த ஜெபத்திலே, ஐயா, இந்த நடு இரவு ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள இயேசுவே, ஐயா, நீர் ஒரு நல்ல தெய்வம், இருக்கிறவராகவே இருக்கிற மெய்யான ஒரே ஜீவனுள்ள தெய்வம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றும் ஒருவரும் கெட்டு போகாதபடி தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் இந்த ஜெபத்திலே நாங்கள் தொடர்ந்து தியானிக்கிற ஒவ்வொரு செக்ஷன்லயும் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதர்களின் ஆளுகை உண்டாக்கட்டும். பரிசுத்த தூதர்களே இவர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். ஆமென் ஆண்டவரே. இவர்களுக்கு இருக்கிற நல்ல எதிர்காலங்களை, இவர்கள் பிள்ளைகளுக்கு, மகனுக்கு, மகளுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, இவர்கள் குடும்பங்களுக்கு இருக்கிற நல்ல ராஜரீகமான எதிர்காலங்களை எவனும் யாரும், எந்த கொம்பரும் எந்த பேலியாளின் மக்களும் எதிராய் சதி சூனியங்கள், வழக்குகள் அல்லது இனி வேறெந்த சூழ்ச்சிகளின் மேலும் மீதும் மூலமும் கெடுக்காதபடி தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தமாம், பரிசுத்த இரத்தமாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். பெரிய காரியங்களை காணும்படியாய், ஐயா, பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஜீவிதங்களிலும் விடுதலை வரும்படியாய் வரும் வரைக்கும் ஜெபிப்போம். விழித்திருந்து ஜெபிப்போம். ஓ மைட்டி காட், நல்ல தேவ வசனங்களை தொடர்ந்து கேளுங்கள். நாம் தியானிப்போம், ஜெபிப்போம், தியானிப்போம், ஜெபிப்போம். இந்த இரவிலே யாக்கோபு போராடி 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 இரவு முழுவதும் ஜெயித்தது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்திலே விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆமென். உங்கள் காட்சிகள், சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய சதி சர்ப்பனங்களுக்கு மத்தியிலே எல்லா காரியங்களிலும் ஒரு மாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். இப்பொழுதும் தொடர்ந்து தியானிப்போம்.
பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் முழங்கால் படியிட்டதுமே வானத்தில் இருந்து உத்தரவு கிளம்பியது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, வேகமாக பறந்து வந்த ஒரு பரிசுத்த தூதன் தானியேலுக்காக ஒரு பதிலை, தேவ உத்தரவை கொண்டு வந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 7 வாசிக்கிறோம், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கினது, சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாதிருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நடு இரவு ஜெபம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும். நிச்சயமாக பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். இந்த நடு இரவு ஜெபம் என்றால் அதில் மாற்றம் ஒன்றுமில்லை. ஐயா, இந்த தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நடுஜாம வேளையிலே, ஐயா, இந்த நடு இரவு வேளையிலே ஒரு பதிலை, ஒரு அனுகிரகத்தை தேவ சமூகத்திலே இருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்று அது என் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாற வேண்டும், என் குடும்ப சூழ்நிலைகள், என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும். என் குடும்பத்தில் வருகிற எல்லா உபத்திரவங்கள், சிக்கல்கள், சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி வேண்டும், விடுதலை வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக அதை தேவ சமூகத்தில் இருந்தே பெற்றுக் கொள்ளுவீர்கள். எந்ததிலே எந்த மாற்றமும் இல்லை. என் தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, தானியேலும் உங்களைப் போல, சாலமோனும் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள் தான். பவுல் சொல்லுகிறார், எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் கருத்தாய் ஜெபம் செய்தான். கருத்தாய் ஜெபம் செய்தபடியினாலே வானம் 3.5 வருடம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கும் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டான் தேவ சமூகத்திலே. பாருங்கள், வானம் மழையை பெய்யாதபடி, ஒரு தேசத்தின் வானத்தை மழையை பெய்யாதபடி அடைக்கவும், மழை பெய்யும்படி வானத்தை திறக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தான். நம்மை போல பாடுள்ள மனிதன், ஒரு எலியா என்கிறதான மனிதன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலமுள்ளதாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, மாற்றமே இல்லை. நீங்கள் பரிசுத்த ஜாதி, உண்மை அதுதான். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அதிலே மாற்றமே இல்லை. ஐயா, நீங்கள் பரிசுத்த ஜாதி. இன்னும் அநேகர் உங்களிலே ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள், மாற்றமே இல்லை. தேவ சமூகத்திலே நீங்கள் தைரியமாய் வர முடியும். ஐயா, தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு நீங்கள் தைரியமாய் வர முடியும். ஏன்னா, என்னடா தைரியம் கேட்டீங்கன்னா, எனக்காகவும் உங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஒருவர் மரித்தார். ஐயா, நாங்கள் தகுதியற்றவர்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்காக இந்த இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து, அவர் சொந்த ஜீவனை விட்டு, அவர் மரணத்தை, நம்முடைய மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மரணத்திற்கு அதிபதியான சாத்தானை தம் மரணத்தினால் ஜெயித்தார். ஆதலினால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆதலினால் அவருடைய கிருபாசன தண்டைக்கு, ஐயா, அவர் உதவி வரும் கண்மலையை நோக்கி நாம் தைரியமாய் விசுவாசத்தோட, திட நம்பிக்கையோட அவரிடத்தில் சேர முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். ஒரு குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இந்த கர்த்தர் மாற்ற முடியும். ஐயா, நீங்கள் சொல்லுவீர்கள், ஒரு நாளிலே கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும், எங்கும், எப்பொழுதும், எல்லா இடங்களிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையா, ஐயா, வேலை வாய்ப்பா, அல்லது இன்னும் எத்தனையோ குடும்ப பிரச்சனைகளிலே, சிக்கல்களிலே, பைனான்ஸ் பிரச்சனைகளிலே பிள்ளைகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா? ஐயா, எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளும், சிக்கல்களும், சதிகளும், சூனியங்களும் இவர்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக சதி செய்கிறார்கள், சூனியம் செய்கிறார்கள். என் பிள்ளைகளை சதி செய்து அவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்கு இவர்கள் எல்லாம் கூடி கைகொட்டி சிரிக்கிறார்கள், கைகோர்த்து நின்று என் பிள்ளையை எதிர்க்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஜபிக்கும் பொழுது, உங்கள் வல்லமையாய் ஜபிக்கிற இந்த நடுஜாம ஜபங்களில்
நாட்களிலே நீங்கள் நிச்சயமாக நம்ப வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். உங்களுக்காக அனுப்பப்பட போகிற தூதன் உங்கள் பிள்ளைகளுடைய கல்களிலே இடராதபடிக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய பாதங்கள் கல்களிலே, பிரச்சனைகளிலே, சிக்கல்களிலே, அவமானங்களிலே, தோல்விகளிலே, நஷ்டங்களிலே, கடன்களிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர்களை தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள். மாற்றமே இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், ஐயா உங்கள் பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிற என் மகன், ஐயா ஏதோ ஒரு தேசத்தில் அல்லது ஏதோ ஒரு பட்டணத்தில், ஒரு ஊரில், அல்லது என்னை விட்டு தூரமாய் இருக்கிற அல்லது ஏதோ ஒரு குடும்பத்திலே ஆப்பட்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் தெய்வமே நீர் உம்முடைய பரிசுத்த கரத்தை நீட்டும்படியாய், என் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், என் பிள்ளைகளை ஆதரிக்கும்படியாய் என்று நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு பரிசுத்த தூதனை உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளை நோக்கி அனுப்ப செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. அவர் தமக்கு பயந்தவர்களை தம்முடைய தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைகளுக்காக அனுப்பப்படுகிற பணிவிடை தூதர்கள் கடந்து செல்வார்கள். அவர்கள் கடந்து சென்று உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்வார்கள். விடுதலைக்காக, வெற்றிக்காக, சுகத்திற்காக, ஓ லார்ட், எல்லா பந்திரம் பில்லி சூரிய பாந்திரிக கெட்டுகளிலும் இருந்து, எல்லா சூனியங்கள் சதிகளிலும் இருந்து உங்கள் பிள்ளைகள் அங்கே அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு அவர்களை விடுவிக்கும்படியாய் பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லுவார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த சிறுவரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இவருக்கு கல்யாணம் ஆகவில்லையே, என் மகளுக்கு அல்லது இவள் நன்றாக படிக்கவில்லையே, அல்லது என் மகள் இப்படி ஆகவில்லையே, எட்டு சமயத்திலே இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை, என் பிள்ளைகள் அற்பமாய் அல்லது சிறியவராய் எளியவராய் எண்ணப்படுகிறார்களே என்று கவலைப்படாதீர்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் நியமித்த ஒரு பரிசுத்த தூதன் இருக்கிறான். ஐயா, அந்த தூதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்த பிதாவின் முகத்தை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான். இந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய், ஓ உங்கள் கர்த்தர் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக அந்த தூதர்கள் உங்களுக்காக புறப்பட்டு செல்வார்கள். ஐயா, எசேக்கியா ராஜாவும் அவருடைய சேனையும் அழுது புலம்பி உபவாசித்து ஜெபித்த பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, ஹல்லேலூயா, ஓ மைட்டி காட், அவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரு தூதன் புறப்பட்டான். புறப்பட்ட தூதன், ஓ எதிரிகளின் அசீரியரின் பாளையத்திலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கொக்கலித்த, தேவ ஜனங்களை ஏளனமாய் பேசிய எசேக்கியா ராஜாவையும் அவன் சேனையையும் அவன் தேவனையும் தூசித்த, அவமானமாய் அருவருப்பாய் பேசிய அந்த சனகரிப் மற்றும் ரப்சாக்கே என்ற தளபதிக்கும் அரசனுக்கும் விரோதமாக தேவ தூதன் தேவ சந்நிதியில் இருந்து புறப்பட்டான். புறப்பட்ட ஒரே தூதன் ஒரே ராத்திரியிலே 185,000 பேரை சங்கரித்தான் என்று. அதுபோல அற்புதமான தூதர்கள் தேவ சமூகத்திலே இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கலங்காதிருங்கள். கேளுங்கள், பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நடுஜாமத்திலே உங்க சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் கிருபை இறங்கி வரும்படியாய், மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய், காருண்யம் இறங்கி வரும்படியாய் எங்கள் அன்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் கெட்டு போகாதபடி நாடு இன்று இவர்கள் முழங்கால் பட்டில் படியிட்டு இருக்கிற இந்த நடுஇரவு ஜெப வேளையிலே, ஓ லார்ட், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கினது போலவே, தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது போலவே, ஐயா உம்முடைய பரிசுத்த அக்கினி இப்பொழுதே இறங்கி வருவதாக, இப்பொழுதே இறங்கி வருவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திரம் மாந்திரீகங்கள் பில்லி சூனியங்கள் எல்லா சதிகளும் சுட்டரிக்கப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா வலைகளும் கண்ணிகளும் சிறைகளும் சங்கிலிகளும் இப்பொழுதே உடைக்கப்படும்படியாய் ஒரு பரனோல அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே அந்த பரிசுத்த அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும். ஐயா, எங்கே இவர்கள் பிள்ளைகள் அல்லது என் சகோதரிகள் சகோதரர்கள் அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த கடனிலே கஷ்டத்திலே ஆபத்திலே அல்லது எந்த சாபத்திலே மந்திரத்திலே சூனியத்திலே அகப்பட்டிருக்கிறார்களோ, எல்லா கட்டுகளும் எரிந்து போகும்படியாய், எல்லா கட்டுகளையும் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய் ஒரு பரிசுத்த அக்கினி பரலோகத்தில் இருந்து இறங்கட்டும். தேங்க்யூ லார்ட். இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்களே சுவாமி. இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த அக்கினி பற்றி எரியட்டும், பற்றி எரிய
எரியட்டும். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் எல்லா சத்துரு கூட்டங்களும் சிதறடிக்கப்படும்படியாய் இந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாதை, நோய், துன்பங்கள், எல்லா வருத்தங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாம் இப்பொழுதே மாறி போகும்படியாய் இந்த நடு சாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த நடு சாம வேளையிலே பரலோகம் அசைக்கப்படும்படியாய், பரலோகத்தில் இருந்து உத்தரவு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். எலியா கருத்தோடு ஜெபம் பண்ணினால் வானம் மழை பெய்யாதபடி வானமே அடைக்கப்பட்டது என்று வாசிக்கிறோமே. மறுபடியும் ஜெபம் பண்ணினால் வானத்தில் இருந்து மழை கையளவு மேகம் தோன்றியது, மழை பெய்தது என்று வாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இறங்குகிற எல்லா அந்நிய அக்கினிகளும் மாறி போகட்டும். பிசாசின் தந்திரங்கள் மாறி போகட்டும். இவர்கள் பிள்ளைகளை இனிமேலும் சத்துரு கேம்ஸ் என்றும், போதை பொருட்கள் என்றும், சினிமா என்றும், விபச்சாரம் என்றும், வேசித்தனம் என்றும் பிடித்துக் கொண்டு போகாதபடி, இவர்கள் குடும்ப உறுப்பினர்களை பிடித்துக் கொண்டு போகாதபடி எல்லா விபச்சார ஆவிகளையும், எல்லா வேசித்தனத்தின் ஆவிகளையும், எல்லா கேம்ஸ், சினிமா, போதை பொருள் என்று கீழ்ப்படியாமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த அக்கினி சங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பரிசுத்த அக்கினியினால் அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. இவர்கள் பிள்ளைகள் விடுதலை அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட வேலை கிடைக்க வேண்டிய காலங்களிலே வேலை கிடைக்காதபடி, படிக்க வேண்டிய காலங்களிலே படிக்க விடாதபடி, கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டிய காலங்களிலே கீழ்ப்படிதலை அகற்றி போடுகிற எல்லா கொல்லவும் அழிக்கவும் பிள்ளைகளை திருடவும் வந்த பொல்லாத பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். ஜீசஸ் மைட்டி நேம். தேங்க் யூ லார்ட். ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தானியேல் முழங்கால் படியிட்டதுமே வானத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது போதவே ஐயா இன்று இந்த நடு சாம வேளையிலே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக வானத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி வரட்டும். பரலோகத்தில் இருந்து ஒரு பரிசுத்த தூதன் புறப்பட்டு வரட்டும். எசேக்கியா ராஜாவுக்காக புறப்பட்ட ஒரு பரிசுத்த தூதனை போன்ற ஒரு வல்லமையான தூதன் என் சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. புகழார் நீர் வடக்கே பார்த்து கொடி என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் இப்பொழுதே வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார்த்து கட்டளையிடும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளைகள் கடந்து செல்லட்டும். ஐயா வராத வரங்கள், நல்ல வரங்கள், சரியான வரங்கள் இந்த பிள்ளைகளின் திருமணத்திற்காக கடந்து வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல வேலைகள் கடந்து வரட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus, எங்கே இவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ ஐயா, இந்த பிள்ளைகளுக்குள்ள வேலைகள் எங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிறீரோ அதை விரைவாய் சென்று இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய், இந்த பிள்ளைகளுக்குள்ள வரங்கள் எல்லாம் எங்கே சுத்தி கொண்டிருக்கிறதோ ஐயா, இவர்களுக்குள்ள வரங்கள் எல்லாம் எங்கே தெரியாத வழி தெரியாத அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வரும்படியாய், அதை சீக்கிரத்தில் கொண்டு வரும்படியாய் ஓ லார்ட் பரிசுத்த தூதன் புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இப்பொழுதே ரைட் நவ் இந்த நடு ஜாம வேளையிலே ஓ லார்ட் உம்முடைய பிள்ளைகளின் கூக்குரலை, கதறலை, கண்ணீரை கேட்டு உம்முடைய தூதன் புறப்பட்டு செல்கிறதற்காக நன்றி. நல்ல சம்பந்தங்களை கொண்டு வரட்டும், நல்ல வரங்களை கொண்டு வரட்டும், நல்ல வேலைகளை கொண்டு வரட்டும், நல்ல நாடுகளிலே இவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் உண்டாகட்டும், ஜாப் ஆர்டர்ஸ் கடந்து வரட்டும், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்புகள் திறக்கட்டும், திறக்காத கதவுகள் எல்லாம் திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வெங்கல கதவுகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இவர்கள் தொழிலும் கையின் பிரயாசங்களும் வாழ்க்கையும் வாழ்ந்து விடாதபடி இவர்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். வெங்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாள்களும் முறையட்டும். இப்பொழுதே பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் ராஜா. அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் என் தேவனே, அந்த ஹாரத்தில் யாருக்குமே தெரியாத, எவருமே அறிந்து கொள்ளாத, எவருமே புரிந்து கொள்ளாத, யாருமே எதிர்பார்க்காத அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களை போன்ற நல்ல செய்திகளும், நல்ல காரியங்களும், நல்ல வரங்களும், நல்ல வேலைகளும், நல்ல செல்வங்களும், செழிப்பும், ஆசீர்வாதமும் தேவரீர் உம்முடைய சமூகத்தில் இருந்தே இவர்களுக்காக கடந்து வருவதாக
செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மேன்மை அடைந்தவர்களாய், மகிமை அடைந்தவர்களாய் இவர்கள் வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி ஐயா, உடைய பரிசுத்த கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக. இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேகரை இரட்சிப்புக்குள்ளும் ஆறுதலுக்கும் சமாதானத்திற்குள்ளும் நடத்துகிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. சமூகத்திலே இந்த நடுச்சாம வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் தொட்டு துளைந்து போகாதபடி தேவரீர் உம்முடைய சமூகத்தில் இருந்து ஐயா உன் பரலோக பொக்கிஷங்கள், பரலோக ஆசீர்வாதங்கள் இரட்சிப்போடே சுகமும் விடுதலையுமாய் கடந்து வரட்டும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும். உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அவரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு மகத்துவமான திட்டம் இருக்கிறது ஐயா. அவர்களை குறித்து ஒரு அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த கர்த்தர் நிச்சயமாய் வர்த்திக்க பண்ணுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கம். பாருங்க, அதனால்தான் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு மேன்மையான, மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார் ஐயா. உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறைந்திருக்கும்படியாய், உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்று தருகிறவர்களாய் வாழ வேண்டும். அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்க வேண்டும். உங்கள் சந்ததி சந்ததி செழித்து தலைமுறைகள் வாழ்ந்து மேன்மையடைய வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டம். பாருங்கள், இந்த உபாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே நீங்கள் தியானித்து பார்த்தோமானால் அதிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இது ஒரு அற்புதமான சீக்ரெட். இங்கதான் அந்த வெற்றியின் ரகசியம், அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதின் ரகசியமே இங்கத்தான் இருக்கிறது ஐயா. இந்த பிள்ளைகளை குறித்த அற்புதமான, ஆச்சரியமான வாக்கு தத்தங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தருடைய தாசன் இப்படியாக சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவைகளை செய்கிறதினால் நீயும் உன் பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு, உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேள். பிள்ளைகள் எதனால எப்படி நன்றாக இருப்பார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நீ உன் தேவனாகி கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் ஐயா, நீயும் உன் பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, நன்றாயிருக்க வேண்டும், நன்றாயிருக்கும்படி நான் கற்பிக்கிற எல்லா வார்த்தைகளையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கவனித்து கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக முறை நாம் இப்படி இந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமான சிலருக்கு பிள்ளைகளே சத்துருக்களை போல காணப்படுகிறார்கள். சில அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நடக்கிறது என்ன? சொந்த பிள்ளைகளை சத்துருக்களை போன்று எதிர்க்கிறார்கள், பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஒருவேளை அந்நியரை போல, அயலாரை போல காணப்படுகிறார்கள். அவர்களால் வருகிற பலன் இவர்களுக்கு வருகிறதில்லை. ஏன் அப்படி? ஐயா, வேதம் என்ன சொல்லுகிறது? அதை கவனியுங்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனிங்கள். யோசுவா புஸ்தகத்திலே 14:9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா இப்படியாக சொல்லுகிறார், அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நீ உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம்! நாங்கள் கால் மிதித்த தேசம், ஆசைப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆசைப்பட்ட ஒரு காரியங்கள், ஆசைப்பட்ட மேன்மையான விஷயங்கள் எப்படி நடக்கும், எப்படி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றும் சுதந்திரமாய் இருக்கும் என்றால் பாருங்க, நீ என் தேவனாகிய கர்த்தரை, நீங்கள் உங்கள் தேவன்
தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது மறந்து போகாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சும்மா உங்க பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருப்பார்கள், இல்ல நீங்கள் அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள், உங்களை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார், நல்லதுதான். ஆனால் அதில் உள்ள கீ எங்கே இருக்கிறது? அந்த ரகசியம் எங்கே இருக்கிறது? ஐயா, எதை நாம் தொலைத்து விட்டோம், எதை தவறிவிட்டோம், எந்த இடத்திலே தவறிவிட்டோம்? ஏன் இப்படி காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் தாறுமாறாய் போகிறது? ஏன் இந்த நிலைமை? அநேகர் அதை புரியாமல் இருக்கிறோம். அநேகருக்கு அதற்கு விடை தெரியவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேத சட்டங்கள் பாருங்க, நாட்டின் சட்டங்கள் இருக்கிறது போல வேத நியமங்கள் இருக்கிறது. ஐயா, கர்த்தர் எழுதி வைத்த கோட்பாடுகள் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்று ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரட்டும், உங்கள் எண்ணங்களிலே ஒரு மாற்றம் வரட்டும். கர்த்தருக்கு உத்தமமாய், தேவனுக்கு உத்தமமாய், அவர் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் மானவைகளை செய்வேன் என்று இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்று தொடங்குங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒருவனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு வந்து சமாதானமாகும்படி செய்வார்களா? சத்துருக்களே வந்து சமாதானமாகும் பொழுது நம்முடைய சொந்த பிள்ளைகள், ஐயா, கர்த்தரால் நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம், கற்பத்தின் கனி, ஓ லார்ட், கர்த்தர் கொடுத்த அற்புதமான அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாக கைகூடி வரும். பிள்ளைகள் நம்மை நோக்கி ஓடி வருவார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சங்கீதம் 127:4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, கர்த்தரால் வரும் சுதந்திரம் தான் பிள்ளைகள். கர்த்தருடைய கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். எங்கோ போய் தொலைஞ்சு போக மாட்டாங்க, எங்கோ போய் ஒளிந்து மறைந்திருக்கிறவர்களைப் போல இருக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல, ஐயா, ஓங்கி வளர்கிற, அற்புதமாய் வளர்கிற, ஆச்சரியமான சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிற ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் வாழுவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம், கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்த வாக்குறுதி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், ஐயா, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்புறம் என்னையா நடக்கும்? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேலுக்கு உண்டாக, தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும், பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள். சீயோனில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் மகிமையான வாழ்வை காண்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பதே கர்த்தருக்கு பிரியம். ஏன் பிள்ளைகள் இப்படி தாறுமாறாய் போகிறார்கள்? கர்த்தரிடத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி விசாரியுங்கள். கர்த்தரிடத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள். சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை மறுபடியுமாய் தேவ சமூகத்திலே சொல்லி, ஐயா, என் பிள்ளைகள் உம்மாலே வந்த சுதந்திரம் சுவாமி, என் பிள்ளைகளை உமக்கே கொடுத்தேன், என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எனக்குள்ளவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறேன். ஐயா, இந்த கற்பத்தின் கனி உம்மாலே கிடைத்த பலன், இது எனக்கு பலனற்று போகாதபடி பலன் கொடுக்கும்படியாய், என் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய், அவர்களால் வருகிற சந்தோஷமும் சமாதானமும் எனக்கு மிகுதியாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லி கிளைம் பண்ணி அதை கோரிக்கை வைத்து அதை கேட்டு வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றாரு? ஜனத்தின் சிறுமையானவர்களை அவர் நியாயம் விசாரித்து, ஐயா, சிறுமைப்பட்டு நொந்து நொடிந்து போய் இருக்கிற ஜனங்களை, தேவ பிள்ளைகளை பாருங்கள், அவர்களை அவர் நியாயம் விசாரித்து என்ன செய்வாராம்? ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார். ஐயா, மை காட், பாருங்க,
பாருங்க, ஜனத்தில் சிறுமையானவர்களை, நீங்க எங்கோ சிறுமைப்பட்டு இருக்கலாம், எங்கோ நீங்கள் வேதனைப்பட்டு நொந்து நொடிந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிப்பார். விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சிப்பார். அவர் எங்கே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை குடியிலே, போதை பொருட்களிலே, அல்லது தவறான தாறுமாறான வாழ்க்கையிலே, அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விரோதமான போக்கிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அதை நியாயம் விசாரிப்பார். விசாரித்து உங்கள் பிள்ளைகளை அங்கே இருந்து ரட்சித்து கொண்டு வருவார். இடுக்கண் செய்கிறவனை, யார் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் இடுக்கண் செய்தாலும் சரி, எந்த மட்டத்திலே அது செயல்பட்டாலும் சரி, அவர்களை அவர் நொறுக்குவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபியுங்கள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்திலே வந்து உங்கள் பிள்ளைகளுக்காக வாக்குத்தத்தங்களை சொல்லி, கர்த்தாவே என்று கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுங்கள். வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். வாக்குத்தத்தங்களை சொல்லி அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீதிமொழிகள் 31:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அப்படியே. என் தேவனாகிய கர்த்தர், அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பங்களிலே இருக்கிற எல்லா தாறுமாறுகளும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, சிறுமைப்பட்டு இருக்கிற ஐயா பிள்ளைகளால் கூட சிறுமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய அப்பா ஒற்றுமை இல்லாத, ஓ லார்ட், நேசிக்காத, தூரம் போன சிச்சுவேஷன்ஸ்ல அகப்பட்டு தூரம் போயிருந்து சிறுமைப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிப்பீராக. ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கிறவரே ஐயா, இவர்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய், எங்கே எந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருந்தாலும் சரி, இவர்கள் பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இடுக்கண் செய்கிறவர்கள் நொறுக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா இடைஞ்சல்களும் மாறி போகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் சீயோனில் இருந்து இவர்களை ரட்சிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் வாழ்வை காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக ஐயா நன்றி செலுத்துகிறோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்ன வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும், இவர்கள் பந்தியை சுற்றிலும் ஒரு ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கும்படியாய் ஐயா வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், இவர்களை சுற்றிலும் மகிமையின் கிரீடமாய் இவர்கள் மாறும்படியாய் உங்க கரத்திலே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பின் பரலோக பிதாவே, இவர்களுக்காய் நீர் வழக்காடுகிற, யுத்தம் செய்கிற இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நீர் பேசுகிற தேவன். உம்முடைய பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படுவார்களாக. இவர்கள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ அங்கே லார்ட் உங்க பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும். பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் ஐயா, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள எல்லா சமாதான குறைவுகள் மாறட்டும் ஐயா. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள மன பிணக்குகள் மாறட்டும். ஓ லார்ட், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விசேஷமாய் ஐயா நல்ல பிள்ளைகளாய் இருந்து, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, இவர்களுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, உமக்கு பயந்தவர்களுடைய பிள்ளைகள் யார் யார் எங்கே எங்கே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய், ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எருசலேமே, உன் மதில்களின் மேல் ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை ஏற்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, அந்த ராம் முழுவதும் பகல் முழுவதும் தூங்காத அற்புதமான அதிசயமான ஜாமக்காரர்களாகிய தேவ தூதர்கள் இவர்கள் பிள்ளைகள் எங்கே எந்த தூர பட்டணத்தில் இருந்தாலும் சரி, எந்த தூர தேசத்தில் இருந்தாலும் சரி ஐயா, ஒருவேளை யாரும் பார்க்க முடியாத, இவர்கள் எட்ட முடியாத, இவர்களுக்கு தெரியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இப்பொழுதே கடந்து செல்லும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
எருசலேமே உன் மதில்களின் மேல் ஐயா இவர்கள் பிள்ளைகளின் மேல் அப்படியாய் ஒரு பெரிய பாதுகாப்பு இரவும் பகலும் உண்டாகட்டும். எந்த கெட்ட கேம்ஸ்லயோ கெட்ட பழக்க வழக்கங்களிலேயோ ஐயா செல்லுல மீடியாவுல கேம்ஸ்ல என்று எதிலும் அவர்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி ஒரு தேவ தூதர்களின் பாதுகாப்பு உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா ஸ்தோத்திரம். எங்கோ அவர்கள் யாரோடோ தீயவர்களோடு இணைந்து விடாதபடி, எங்கள் பிள்ளைகள் ஐயா எங்கும் எந்த தீயவனையும் நம்பி இணங்கி விடாதபடி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை அரணாயிருந்து அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினி அரணாயிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த கேம்ஸ்லயோ எந்த கெட்ட பழக்கத்திலேயோ பிள்ளைகள் அகப்பட்டு சிக்கி சீரழிந்து விடாதபடி ஓ தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஐயா உம்முடைய சமூகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். மனம் திரும்பாத பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத தாறுமாறாய் நடக்கிற பிள்ளைகள், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல, நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொன்னீங்களே, ஓ நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொன்னீங்களே. கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வேதத்தை நினைத்திருக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஜெப வேளையிலே ஐயா இரவும் பகலும் அதிகாலையிலும் நடுஜாமங்களிலும் நின்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் கதறல்களை கண்ணீரை கர்த்தர் கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் உம்முடைய வேதத்தை மறக்காதபடி ஐயா இவர்களுக்கு தொடர்ந்து நீர் போதித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா உம்முடைய வேதத்தை மறக்காதபடி கை கொள்ளுகிற இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. நீர் இவர்கள் பிள்ளைகளை மறக்காதபடி ஐயா நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தூர பட்டணங்களிலே தூர தேசங்களிலே இருக்கிற ஐயா தூரமாய் போன இவர்களை விட்டு உறவிலே விரிசல் கண்டு தூரமாய் போன இவர்களை மறந்து விட்டு போன அல்லது விரோதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட, இவளை கண்டாலே எரிச்சல் அடைகிற பிள்ளைகளை கூட என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் உம்முடைய அனுக்கிரகம் அவர்களை நோக்கி கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. யோசுவாவோடு மோசே சொன்னது போல ஐயா எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் உத்தமமாய் பின்பற்றுகிற பாக்கியம் உண்டாகட்டும். என் தேவனே உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற நல்ல ஞானமுள்ள இருதயத்தை ஐயா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருதயத்தை, ஓ ஞானமுள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதற்கு இன்றே எங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க திருவார்த்தையின்படியே ஐயா நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் என் சகோதரிகளும் சகோதரிகளின் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நலமாய் இருக்கும்படியாய் உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், முற்றிலுமாக சரணடைகிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, சரணடைகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வேதத்தை மறப்பதில்லை. இனி நாங்கள் உம்முடைய வேதத்தை மறப்பதில்லை. எங்கள் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று ஆராய்ந்து பார்த்து ஐயா செம்மையும் நன்மையுமான வழியிலே உத்தமமான வழியிலே உம்மை பின்பற்றுவோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் கால் மிதித்த தேசம், நாங்கள் விரும்பின தேசம், ஆமென், நாங்கள் விரும்பின காரியங்கள், நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் ஐயா அழிந்து போகாதபடி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று நீர் ஆணையிட்டபடியே நடக்கட்டும். எங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியாய் நடக்கட்டும் ராஜா, அப்படியாய் நடக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீயும் உன் பிள்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நலமாயிருக்கும்படி என் கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்று நீர் மோசே மூலமாக சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. நாங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே சீயோனில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய்
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும்படியாய், ஆமென் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் ஐயா, எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும், இன்றே நிறைவேறட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபியுங்கள் என கருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்த அற்புதமான வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஜெபியுங்கள். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று என் கர்த்தர் நியாயம் செய்யும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும், எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படட்டும், எங்கள் கீழ்ப்படியாமைகள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். இனி ஒரு புதிய வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாய், ஆமென், கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருடைய சட்டங்களின் நியமங்களின்படி நடக்கிற, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும். ஐயா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் மறக்காதபடி, ஐயா, உம்முடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஐயா, தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஒரு நல்ல யுவன ஜனமாய் கர்த்தர் இவர்களை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் அப்படியே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஐயா மீறாதபடி, தவறி போகாதபடி, ஒன்றும் விழுந்து போகாதபடி கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா, திருமணமாகியும் குழந்தை பெறாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல வேலை இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா, எங்கோ சின்ன வேலைகளிலே அகப்பட்டு வெளியே வர முடியாது தேசங்களிலே அகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பீராக. திருமணங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளை தாட்சியாய் ஆகாத பிள்ளைகள் பிள்ளை தாட்சியாய் ஆகட்டும். கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஐயா அவர்களுக்கு உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகளுக்கு விசா இல்லாதபடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசா கொடுக்கும்படியாய் ஐயா, எல்லா பைனான்சியல் தொந்தரவுகளிலும் இருந்து இவர்களை மீட்டு ரட்சித்து ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இறங்கி இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், எல்லா இக்கட்டுகள் துன்பங்கள் இடர்பாடுகளில் நீங்களாக்கி ரட்சித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து செழித்திருப்பார்கள். சீயோனிலிருந்து கர்த்தாவே, நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்களாக. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை காப்பதற்காய் நீங்களே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஐயா, இது என்னுடைய வசனமும் அல்ல, வாக்கியமும் அல்ல, என்னுடைய மூளையில் தோன்றிய ஒரு காரியமும் அல்ல. கர்த்தரே சொல்லுகிறார். விசுவாசிகளாய் இருக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற நல்ல தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என்றாகிலும் யாராகிலும் வந்து எனக்கு உதவி செய்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலைமை இல்லை விசுவாசிகளுக்கு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொன்ன கர்த்தரின் நல்ல வார்த்தையின்படி நன்றாய் கவனியுங்கள். மார்க்கு 16:17 கர்த்தர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என்ன காரியங்கள் அவர்களால் செய்ய முடியும் என்று கேட்டால், அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதிஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்ற அதிகாரத்தை சபையிலே இருக்கிற அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, நன்றாய் கவனியுங்கள், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரே, அந்த அதிகாரத்தின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, இதுவெல்லாம் என்னால் நடக்குமா? அல்லது என் பிள்ளைகளை பாதுகாக்க, என் குடும்பத்தை பாதுகாக்க நானே ஜெபிக்க
ஜெயிக்க முடியுமா? அல்லது எங்களை உபத்திரவப்படுத்துகிற, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, எங்களுக்கு விரோதமாய் உரிமை கொண்டு வருகிற, அல்லது எழும்பி கொக்கரிக்கிற எல்லா பிசாசுகளையும் நாங்கள் துரத்த முடியுமா என்ற கேள்விக்கு இடமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஐயா, தேவனுடைய வார்த்தையின்படியே கர்த்தரிடமாய் சேருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே அற்புதமான வழி. ஐயா, கர்த்தரே சொல்லுகிற அற்புதமான வழியை விட்டுவிட்டு அநேகர் சொல்லுகிற ஆலோசனைகளினால் விழுந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தரையே சார்ந்திருங்கள். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரிடமாய் சேருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடமாய் நீங்களும் உங்கள் குடும்பமாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரிடமாய் சேரும் பொழுது அவர் உங்கள் பக்கமாய் கடந்து வருவார். அல்லேலூயா. நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது யார் உங்கள் சொல்லை கேட்டு ஓடி போவார்களோ போக மாட்டார்களோ தெரியாது. ஆனா நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு ஓடி போக வேண்டும் என்பது தேவ கட்டளை. இந்த கட்டளையை மீறுவதற்கு இந்த உலகத்திலே, என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை மீறுவதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும், எவனுக்கும், எந்த கொம்பனுக்கும், எந்த பிசாசுக்கும், எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். இது தேவ கட்டளை. தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிச்சயமாய் எதிர்த்து நிற்கும் பொழுது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது, அவன் ஓடி போவதை தவிர அவனுக்கு வேற வழியே இல்லை. ஒருவேளை ஐயா, என் பிள்ளைகள் இப்படியாய் அகப்பட்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு இப்படியாய் பிரச்சனைகள் இருக்கிறது, எப்படி பாதுகாப்பது என்றே தெரியவில்லை, யாரிடம் போவது என்று தெரியவில்லை, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் இப்படி ஆகிவிட்டதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆதலினால் தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரையா விடுதலையாக்குவா? சத்தியம். நீங்கள் அறிந்து கொள்ள போகிற அல்லது நீங்கள் அறிய வேண்டிய விதமாய் அறிந்த சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஒன்றையும் குறித்து முதலிலே கவலைப்படாதிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தரே சொல்லுகிறபடி நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் என்ன செய்யணும்? ஐயா, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, புலம்பி அழுது கண்ணீரும் கதறுமாய் பயந்து நடுங்கி அவ்விசுவாசத்திலே தோற்று தொலைந்து போகாதிருங்கள். முதலாவது நிச்சயமாய் உங்கள் கவலைகளை எல்லாம் நம் தேவனாகி கர்த்தர் மீதே வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே இந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு, உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை நம்பி பொறுமையாய் காத்திருங்கள். இன்னுமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஐயா, அவருக்கு தெரியப்படுத்தினால் போதும், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படியா எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வரும்? நிச்சயமாய் எப்படியாவது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இந்த நல்ல ஜபத்தின் மூலமாக, அந்நிய பாஷைகளில் ஜபிக்கிறதன் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் தேவ மகிமை, தெய்வீக அனுக்கிரகம், தேவ தூதர்களின் ஆளுகையும் அனுக்கிரகமும் உதவியும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.
அதனால் தான் 1 பேதுரு 5:8 பேதுரு இப்படியாக சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவனை எங்கே விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நன்றாய் கவனிங்கள், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐயா, என் பிள்ளையை எவ்வளவோ தெளிந்த புத்தியோடு கவனித்தேன். என் பிள்ளையை வளர்க்கும் போதெல்லாம் நல்ல காரியங்களை போதித்து வளர்த்தேன். நல்ல பத்திரமான இடங்களிலே தங்க வைத்தேன், பத்திரமான ஹாஸ்டலிலே தங்க வைத்தேன், அல்லது பத்திரமாய் கவனமாய் அவளை கொண்டு நடத்தினேன். என் கைப்பிடியாய் பிடித்து அவளை கொண்டு நடத்தினேனே. ஆனால் நான் நினைத்தபடி நடக்காமல் இப்படி ஆகிவிட்டதே. இப்படி அவள் தொலைந்து விட்டாளே. அவன் இப்படி போவான் என் மகன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்படி வழி தப்பி வழி மாறி எங்கோ யாரிடமோ தொலைந்து போய்விட்டார்களே என்று நீங்கள் சொல்லலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் தெளிந்த புத்தி எல்லாம் மாம்சத்தின்படி உள்ள புத்திகளை விட நீங்கள் ஆவியின்படி விழித்திருக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காய் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தேவரிடத்திலே சேர்ந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படி உங்கள் பிள்ளைகளை மறந்து விடாதபடி நீங்கள் தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை மறந்து விடாதிருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தரிடம் போய் ஒருவேளை ஒருவர் கேட்டால், ஐயா, என் தெய்வமே, என் பிள்ளையை மறந்து விட்டீரே, என் தெய்வமே, உம்மை நம்பி இருந்தேன், என் பிள்ளை, என் மகன், என் மகள் உம்மால் மறக்கப்பட்டு போனானே, அதனால் அல்லவோ இப்படி சிக்கிக் கொண்டான், அதனால் அல்லவோ இப்படி தோற்று தொலைந்து போய்விட்டான் என்று கேட்டா, கர்த்தர் அநேகரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ என் வேதத்தை மறந்தாய், நீ என் வேதத்தை மறந்தாய், உன் பிள்ளைகளை நான் மறந்தேன். ஓ, எத்தனை அற்புதமான தேவன்! இப்படியாய் ஒரு வசனம் இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்பதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அவருடைய வழிமுறைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கருத்திலே கொண்டு அதன்படி நடக்க பழகுங்கள். வேறே குறுக்கு வழி இல்லை சகோதரி, என் அன்பு சகோதரனே, சகோதரனே, வேறே குறுக்கு வழி கிடையாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இப்படி இருந்தாலும் உங்களை ரட்சிப்பார். எப்படியாக இருந்தீங்க, கவலைப்படாதிருங்கள் என்று மாய்மாலமாய் பேசுகிற எத்தனையோ காரியங்களிலே விழுந்து போகாதிருங்கள். பிசாசின் கண்ணிகளிலே விழுந்து போகாதிருங்கள். அவன் பாருங்க, ஒரு வஞ்சகன் என்றும் திருடன் என்றும் கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார். திருடன், வஞ்சிக்கிறவன், நம்ப வைத்து நாசமாக்குகிறவன், துரோகி. இந்த பொல்லாத பிசாசை குறித்து கர்த்தரே சொல்லும் பொழுது அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். ஐயா, தேவ பிள்ளைகளை பல்வேறு அலப்பு வாயர்கள் நிச்சயமாய் நயவஞ்சகமாய் பேசி, ஐயா, சில உபதேசங்களை பாவத்தை விட்டு அல்லது நீதியை தொடர்ந்து பிடிக்கிற அல்லது தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற காரியங்களை விட்டுவிட்டு அநேக போதனைகள் ஜனங்களை வழிமாறி போகச் செய்யலாம். ஆனால் தேவ பிள்ளைகளோ, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஐயா, தேவனுடைய சத்தியத்தின்படியே விழித்திருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நிற்க வேண்டும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. யாரை விழுங்கலாமோ, உங்கள் பிள்ளைகளை, மகனை, மகளை, எங்கே எப்படி உங்களை விழுங்கலாமோ, எதை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அலைகிறவருக்கு நீங்க எதிர்த்து நின்றால் போதும். யாராவது எனக்கு ஜெபிப்பார்களா? யாராவது என் பிள்ளைக்காக ஜெபிப்பார்களா? ஜெபிப்பது, நண்பர்கள் ஜெபிப்பது, உறவினர்கள் ஜெபிப்பது, போதகர்கள் ஜெபிப்பது எல்லாம் நல்லதுதான் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனாலும் பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபிக்கிற வல்லமையான ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை காப்பதற்காய் நீங்களே பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் மக்கா சந்துருபா கரதரவோ, அதையோ
எளிதாய் அல்லது அதை நிர்விசாரணமாய் எண்ணி விடாதிருங்கள். அதை ஏதோ பரிசுத்தவான்களும் ஏதோ பாஸ்டர்களும் ஏதோ ஊழியக்காரர்களும் தான் செய்ய வேண்டிய காரியம் என்று நினைத்து விடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் பொறுப்பு, முதல் பொறுப்பு உங்களை காக்கவும் உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை காக்கவும் முதலிலே கர்த்தர் அந்த பொறுப்பை குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்க வீட்டுக்குள்ள ஒரு வருகிற ஒரு நாயை, உங்க வீட்டுக்குள்ள ஒழுகுகிற ஒரு மழை தண்ணீரை அடைக்கவும், ஒரு நாயை தடுக்கவும், அல்லது வேறு எந்த ஜந்துவும் வராதபடி தடுக்கவும், கொசுக்கள் வராதபடி கொசுவலையை ஏற்படுத்தவும், வேறு ஒன்றும் வந்துவிடாதபடி ஏற்ற சமயங்களிலே கதவை அடைத்து வைக்கவும் யாரே வருவார்கள் என்றா காத்திருக்கிறீர்கள்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதுபோலவே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடவுங்கள், விடுதலை அடைவீர்கள். எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எதுவும் யாரும் எப்பொழுதும் எந்த சத்துருவும் சிங்கம் போல் வந்தால் என்ன, அல்லது லூக்கா 10:18 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த பொல்லாத சாத்தான் கர்த்தரே சொன்னது போல வானத்தில் இருந்து மின்னலை போல் விழுகிறதை கண்டேன் என்று சொன்னாரே, அப்படியே இந்த பொல்லாத சத்துரு பிசாசானவன் மின்னலை போல வானத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகளின் மீதோ குடும்பத்தின் மீதோ அல்லது உங்கள் மீதோ, ஐயா நீங்கள் செய்து வருகிற தொழில் மீதோ ஊழியத்தின் மீதோ மின்னலை போல் விழுந்தாலும் என்ன, கர்த்தர் சொல்லுகிறார், இது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த வகையில் சத்துரு இறங்கி வந்தாலும் சரி, எந்த வகையில் அவன் வகை தேடி சுற்றி திரிந்தாலும் சரி, எப்படி மின்னலை போல் விழுந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். மின்னலை போல் விழுகிற சர்ப்பங்களையும் தேள்களையும் போன்ற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை, அவனுடைய ஆதிக்கங்களை மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் மிதித்து போடவும். என் அன்பு சகோதர சகோதரியே, நல்ல தபோராவை போல நீங்கள் எழும்பி அவள் எப்படி தாபோர் மலையை நோக்கி கடந்து பயந்து கொண்டிருந்த பாராக்கை தட்டி எழுப்பி நடந்து சென்றாலோ, அவள் கடந்து செல்லும் பொழுதே யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. தபோராலும் பாராக்குமாய் அப்படி மீதியானியரையும் சகல கிழக்கத்தி புத்திரரும் அமலேக்கியரும் கடந்து வந்த போது எப்படி இந்த ஒரு நல்ல வீராங்கனை கடந்து சென்ற பொழுது தாபோர் மலையிலே இவர்கள் ஏறி சென்ற பொழுது யுத்தமோ வானத்தில் இருந்து உண்டாயிற்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யுத்தமோ நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருப்பிடங்களில் இருந்து சிரசாவோடும் அந்த எதிரி படைகளோடும் யுத்தம் பண்ணின. அந்த பெரிய நதி எதிரிகளை எல்லாம் இழுத்து கொண்டு போனது என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எழுந்து நிற்கும் பொழுது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் கர்த்தரே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதோ அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. Mighty God, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். ஐயா, இந்த பூமியில் கர்த்தர் படைத்த சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி அதிகாரம் பெற்றவர்கள் நீங்கள். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவும் வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைக்கவும் யாரோ அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, யாதோ அந்த காலத்தில் பூர்வ காலத்தில் இருந்த சீசர்களுக்கு மாத்திரமல்ல, அதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. என் அன்பு சகோதரியே, ஏமாந்து போகாதிருங்கள். ஐயா, விஷயம் தெரியாதிருங்கள். கர்த்தர் ஒரு நாளிலே உங்களை குறித்து இப்படி சொல்லக்கூடாது. அநேகரை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேளுங்கள். என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் கூட. அறிவில்லாமையினால் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டியவற்றை அறியாதபடியினாலே சங்காரமானார்கள். ஐயா, என் பிள்ளைகள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள்.
போகிறார்கள். யாரையா சிறைப்பட்டு? குடும்பமாய் பிள்ளைகளோடு அல்லது பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள். எங்கோ எதிலோ எப்படியோ அடைபட்டு போகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தர் உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஓ மைட்டி காட், நீங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவீர்கள். அது போன்று வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் மிதித்து போடுகிற ஒரு பெரிய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் நம்புங்கள். இப்படியாய் சொல்லுங்கள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறோம். ஐயா, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், தெய்வமே நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் பிள்ளைகளுக்காய் என் குடும்பத்திற்காய் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று செபியுங்கள். ஐயா, எங்களை நீர் ஐயா வேடனுடைய கண்ணிற்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தப்புவிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே மாறா சந்துரு கமரதரபோ சரபோ ஷக்கமரதரபோ தரபோ துருமாக்கா சந்துருபாக்கா சந்தரபோ துருபாதரபோ. எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன விதமாய் எங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், எப்படி வேடன் கண்ணியோடும் பாலாக்கும் கொள்ளை நோய்கள் எங்களை அழிக்கும்படியாகவும் கடந்து எந்த நேரத்தில் எப்படி வருகிறது என்று தெரியாதபடியினாலே என் தெய்வமே நீர் எங்களை ஆண்டவரே நவமான பாஷைகளால் அந்நிய பாஷைகளால் ஜெபிக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் ஜெபத்திலே நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, வேடனுடைய கண்ணிக்கும் பாகாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேடனை போன்று வந்து காத்திருந்து என் மகளை, என் மகனை, என் குடும்பத்தை, என்னை, என் அன்பு சகோதர சகோதரிகளை பிடித்து கொண்டு போகும்படியாய் அல்லது பிடித்து கொண்டு போய்விட்ட அல்லது அவர்களை நாசமாக்கிவிட்ட அல்லது அவர்களை அலங்கோலமாக்கிவிட்ட பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்கள் இதோடு முடிந்து போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் வல்லமைகளுக்கு எதிராய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துருவே, மந்திர மாந்திரிக ஆவிகளே, நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளுமாய் ஒருமித்த நின்று ஜெபிக்கிறோம். உனக்கு கட்டளையிடுகிறோம். எங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருடைய ஜனமாய் கர்த்தரால் பிறந்த தேவனால் பிறந்த தேவ பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மந்திர சூனி ஆவிகளும் எல்லா சதி மோசங்களின் கட்டுகளும் கண்ணிகளும் சங்கிலிகளும் இப்பொழுதே நொறுங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தேவனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்ன நல்ல வாக்கின்படியே எங்கள் பிள்ளைகளை பிடித்திருக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், கேம்ஸ் என்றும் வீடியோ கேம்ஸ் என்றும் போர்னிகேஷன், செக்சுவல் அடல்டரி, இன்னும் பல்வேறு வகையான கொடுமையான காரியங்களை செய்கிற பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்களும் மனம் திரும்பும்படியாய் பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சிறகுகளினால் பிள்ளைகளை மூடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய சட்டைகளின் கீழ் நாங்கள் அடைக்கலம் புகும்படியாய் உம்முடைய சத்தியமே எங்களுக்கு பரிசையும் கேடகமும் ஆகட்டும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே உண்டாகும் அன்புகளுக்கும் நாங்கள் பயப்படாதிருக்கும்படி தெய்வமே எங்களை ஐயா நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகா சந்துரு கவரா சந்துரு கவரதரவோ சரபா சந்துரு கவரதரவோ சமரா சுந்துரு கவரதரவோ தர்மாகாரு சந்தாராபோ சக்கபரு துருபதரவோ உருமாரா சந்துருபா சகபரா சந்துரு கவரதரவோ. ஓ தேவ பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே விழுந்து போன நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களை பாதுகாக்கும்படியாய் தேவ தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் ஒரு பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை அணுகாது.
கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஷகமோ ஷக்கரவரதரபோ துருவதரபோ ருக்கமர சந்தரபோ துருக்கமர சந்தரகபோ. லார்ட், எந்த சூழ்நிலையிலும் உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஓ லார்ட், யாரும் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு என் தெய்வமே அவருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளுகிற ஓ 2 கொரிந்தியர் 2:11 ஓ பவுலடியார் சொல்கிறது போலவே சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்னது போன்ற பிசாசின் தந்திரங்களிலே, ஆமே, பிசாசின் தந்திரங்களிலே பிசாசு யார் யாரை கொண்டு பிள்ளைகளை குடும்பத்தை அழிக்க அல்லது அவர்களை நாசமாக்க, அவருடைய ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நல்ல வாழ்க்கையை திருட தந்திரம் செய்கிறானோ எல்லா தந்திரங்களும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா தந்திரங்களும் தந்திர ஆலோசனைகளும் அவமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கே எங்கே இருக்கிறார்களோ மரா சுக்கு மரதரபோ துருவதரபோ தேவ கரம் கடந்து செல்லட்டும் ராஜா. இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் எங்கே எங்கே சிக்கி இருக்கிறார்களோ, எங்கே எங்கே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, தேவ மகிமை கடந்து செல்லட்டும். ஓ தெய்வீக பிரசன்னம் கடந்து செல்லட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை, அனுக்கிரகம், பிரசன்னம் கடந்து செல்லுவதாக. பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லுவார்களாக. இன்று விடுதலை உண்டாகும்படியாய் மரா ஷக்கரபோ துருவதரவோ ஓ ராமா ரஷக்கபோ ருக்கா வரதரபோ துருக்கா வரதரவோ ஒரு மர சந்தரபோ துருக்கா வரதரவோ ஒரு கபர சந்தரக்கபோ ருக்கா வரதரபோ துருபதரவோ. எல்லா அந்தகார வல்லமைகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் என் தெய்வமே இவர்களுக்கும் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாய், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் என்னோடு கூட ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே கட்டளையிடுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களும் எங்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே ஓ லார்ட், எங்கள் சத்துருக்கள் ஓ தேவ வல்லமைக்கு, ஓ தேவ வல்லமையினால் அழிந்து விரட்டப்படுவார்களாக. ஒரு வழியாய் எங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறவர்கள் என் தெய்வமே உம்முடைய நல்ல வார்த்தையின்படியே 7 வழியாய் எங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை விட்டு சிதறி ஓடும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus. அப்பொழுது இப்படியாய் ஜெபிக்கும் பொழுது தேவி இந்த உலகத்தை இருளும், ஓ ஜனங்களை கார் இருளும் நன்றாய் என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த உலகத்தை இருளும், உலகத்தில் உள்ள குடும்பங்களை, மக்களை இருளும், ஓ அந்தகாரங்கள், மரண இருள்கள் ஜனங்களையும் மூடிக்கொண்டாலும் உன் மீது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை வேளைகளிலும் இரவு வேளைகளிலும் சிரத்தையாய் ஜெபிக்கிற தேவ சமூகத்தில் வருகிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் மீது தேவ மகிமை காணப்படும், தெய்வீக பாதுகாப்பு காணப்படும். ஓ மைட்டி காட், உங்கள் குடும்பங்களின் மீது, பிள்ளைகளின் மீது நீங்கள் இப்படியாய் ஜெபிக்கிற மகிமையான வல்லமையான ஜெபங்களின் மூலமாய் ஓ தேவ மகிமை காணப்படும். ஓ க்ளோரி. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியும் ஜனங்களும் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள். ஐயா, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஷஹபாரா சந்தாரா கபோ ருக்கா வரதரவோ. ஓ எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் பயந்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அப்பொழுது தேவ மகிமை இவர்கள் மீது காணப்படும் பொழுது தெய்வீக அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பாதுகாப்பு, அந்யோன்ய ஐக்கியம் இவர்கள் மீது காணப்படும் பொழுது கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தரிக்கப்பட்டது என்று பூமியும் ஜனங்களும் கண்டு இவர்களுக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Father, thank you Lord for your goodness and mercy Lord. ஐயா, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த மகிமையான குடும்பத்தை, பிள்ளைகளை காப்பதற்காய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்களே பிசாசுகளை துரத்தவும், எல்லா மந்திர சூனிய கட்டுகளின் வல்லமைகளை முறிக்கவும், எல்லா சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பொல்லாத பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வந்தாலும் என்ன, நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், அவன் ஓடி போவான். இதோ பொல்லாத சத்துரு என் அன்பு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, குடும்பங்களை விட்டு ஓடி போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிறதற்காக மரா சந்துரு கபரதரவோ எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், ஓ லார்ட், சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி நீரே பாதுகாக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஐயா, இவர்களை பாடாய்ப்படுத்தின, இவர்களை சிங்கத்தை போல், விரியன் பாம்பை போல், பால சிங்கத்தை போல், வனு சர்ப்பத்தை போல் என் அன்பு சகோதர சகோதரிகளை பாடாய்ப்படுத்தின, கட்டி வைத்த, கட்டுகளில் வைத்த, அடைத்து வைத்த, கொடுமைப்படுத்தின எல்லா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் இவர்களும் நாங்களுமாய் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போட நீர் தந்த அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த சத்துரு இன்றே இந்த பிள்ளைகளை, குடும்பத்தை, சொந்த ஜீவிதங்களை விட்டு வெளியேறி ஓடி போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜபங்களை தொடர்ந்து செய்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இணைந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் தோற்று போகாதபடி, ஒருவரும் எந்த வகையிலும் சீர்கெட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த பூமியிலே இவர்கள் காண்கிற, அறிந்த, தெரிந்த உற்றார் உறவினர் எல்லோருக்கும் முன்பாக சகல ஜனங்களை பார்க்கிலும் என் தெய்வமே இவர்களை ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.